முத்துவா நடிக்கிற விஜய் வசந்த் அவர்களுக்கு திருமணம் ரீசெண்டாக தான் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அவருடைய திருமணத்துக்கு பிறகு அவருக்கு ஏதாவது லீவ் தேவைப்பட்டுச்சா அப்படிங்கிறதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா புதுசாக ஒரு ட்ராக்கை கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் முத்துவை காணோம் அப்படின்னு ஒரு ட்ராக். நைட்டு தான் மீனா திருப்பி என்ன சொல்லிட்டு படுத்தாங்க, நான் அவங்களோட அதிகமாக சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அந்த ஒரு விஷயத்தில் என்னென்னா அவர் தான் எல்லாத்தையுமே ரெண்டு பேரும் மாற்றி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு தாங்க. இவருடைய கார் பிஸ்னஸுக்கு இன்னொரு கார் வாங்குறதுக்கான காசு ஏற்பாடுகளுக்கெலாம் மீனா ஹெல்ப் பண்ணாங்க. இவங்களுக்கு அந்த வண்டி வாங்கி கொடுத்து பூ பிஸ்னஸ் பண்ண வைக்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. ரெண்டு பேரில் யார் அதிகமாக சம்பாதிச்சாங்க? ரெண்டு பேருமே ஒரு குடும்பத்தில் சம்பாதிக்கிறது தானே. ஸோ வீட்டுக்கு தானே வரப்போகுது காசு அப்படிங்கிற சமயத்தில். ஆனால் இது ஒரு குட்டி விஷயமா, ஒரு குட்டி ஈகோயிஸ்டிக்கலான விஷயமா அவர் எடுத்துக்கிட்டு முத்து கிளம்பி ஏதாவது பெரிய சவாரிக்கு போய் நிறைய சம்பாதிச்சிடலான்னு கிளம்பி போனாரா என்ன ஏதுங்கிறது இதுக்கப்புறம் தான் காமிக்க போகிறாங்க. ஆனால் ஒரு ரோடெல்லாம் தேடி ஊரெல்லாம் தேடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் கேட்டு, அதுக்கப்புறம் அந்த செருப்பு தைக்கிற தாத்தா பாட்டிகிட்ட கேட்டு, சத்யாவை கூட கூப்பிட்டுட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் சுற்றின்னு சொல்லிட்டு பல இடங்களில் தேடிக்கிட்டு இருக்காங்க மீனா. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா என் புள்ள நம்ம புதுசாக சூப்பராக ஒரு வீடு வாங்க போகிறோம், அந்த வீட்டை வச்சு டான்ஸ் கிளாஸ் செய்ய போகிறேன், நான் எடுக்க போகிறேன் நான் அப்படின்னு விஜயா சொன்னதுனால அப்போ அந்த தீனாவும் ரதியும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ இப்போ நம்ம அதுக்குள்ளே 2 மாதத்துக்குள்ளார நம்ம ஓடி போகிறதுக்கு பிளான் பண்ணணும்னு அவங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் அந்த திருஷ்டி பொம்மை காமெடி வேறு இருக்குது. அந்த ஃபோட்டோவை வச்சு இவங்க பார்வதி பூஜை பண்ணலான்னு பார்க்க இது நான் தாங்கிறதெல்லாம் விஜயா சொல்ல. இதுக்கு நடுவில் என்ன சமைக்கலாங்கிற ஒரு பேச்சுவார்த்தை அப்படி இப்படின்னு பல விஷயங்கள் குட்டி குட்டி சைட் ட்ராக்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் நடுவில் மொத்த பணத்தை இழக்க போகிறாங்க மனோஜும் ரோகிணிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். முத்து திருப்பி உடனே வருவாரா, அந்த ஒரு வாரம் முழுக்க முத்து இல்லவே இல்லையா அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் பெரிய மேஜர் திருப்பங்கள்லாம் அடுத்தடுத்து நடக்க போகிறதில்ல. ஒரே சின்ன சின்ன சைட் ட்ராக், அந்த சிந்தாமணியால் வரக்கூடிய பிரச்சனைகள், இன்னொரு பக்கம் இவங்க பணம் இழக்கிறது, ப்ளஸ் அந்த ரதி தீனா ஓடி போய் பழி விஜயா மேலே விடுறதுலாம் நடக்க போகுது. அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள்.